பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 49 கிழவன் என்றும் முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும். ஆமென். பிரியமானவர்களே, இத சிம்பிளா சொல்லணும்னா பச்சைப்பாதம் இல்லாம ஈவு இறக்கம் இல்லாமன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது வயசானவங்க பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாலிபன் என்று இறங்காமலும், ஐயோ வாலிப பிள்ளை நல்லா வளர்ந்து ஆளாகக்கூடிய நல்ல ஒரு சரியான ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல பட்சபாதம் இல்லாதபடிக்கு ஒரு அந்த சாபம் அவர்களை கடந்து போகும். தயவு செய்து சொல்றேன், தேவனுக்கு விரோதமாக ஏதாவது காரியம் செய்துட்டு இருந்தா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பாவங்களை அறிக்கை எடுங்க. வாலிப பிராயத்துக்குரிய பாவங்களா இருந்தா தேவனிடத்துல அறிக்கை செய்யுங்க. இல்ல முதிர் வயதானவர்களா இருந்து இன்னமும் உங்களுடைய பாவத்தை விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவங்களை வாயினாலும் கண்களினாலும் செவிகளினாலும் இருதயத்தினாலும் சிந்தையினாலும் கையினாலும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டு நாம் என்னென்ன விதமான பாவங்களை செய்திருக்கிறோமோ அதை மனப்பூர்வமாய் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு நம்மளுடைய தவறுகளை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமா கர்த்தர் இரக்கம் செய்வார். அவர் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். இதை நாம் மறக்க கூடாது. கவலைப்படாதீங்க, தைரியமா ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க பாவங்கள் எதுவா இருந்தாலும், சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் தைரியமா கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யலாம். நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா தகப்பனே. உபாகமம் 28 ஆண்டவரே 14 பிற்பாடு உள்ள ஆண்டவரே, எந்த விதமான சாபமா இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே, ராஜாதி ராஜாவே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லாவித பாவத்தையும் உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்கள். தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.